என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பஞ்சமியில் இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி செய்யக்கூடிய பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை நீ காண வேண்டிய நாள். நான் உன்னோடு இருந்து உனக்கு என்ன செய்கிறேன் என்கின்ற சந்தேகம் உனக்குள் இருக்கின்றதல்லவா? அந்த சந்தேகத்தை இன்று அம்மா உனக்கு போக்கி தருகின்றேன். அதற்கு என் பிள்ளை, இன்று அம்மாவிற்கு ஒரு பிரசாதத்தை நீ கொடுக்க வேண்டும். எனக்கு பிடித்த இந்த ஒரு பொருளை இன்று என் பிள்ளை எனக்கு தர வேண்டும். என் பிள்ளையே, ஒருவேளை உன்னால் அது முடியவில்லை என்றாலும் மனதார எனக்கு அதை தர வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், அம்மாவிற்கு மகிழ்ச்சி நிச்சயமாக வந்துவிடும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை இன்று உன்னை என்னோடு பிணைத்திருக்கின்றது. அப்படியானால் உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதானே உண்மை. வராகியை திடீரென்று கண்டோம், திடீரென்று அவளை பற்றி தெரிந்து கொண்டோம், அவளை வணங்குகின்றோம் என்பது உண்மை கிடையாது. நான் பல காலமாக உன்னோடு தொடர்ந்து இருந்ததனால்தான், உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பங்களிப்பு ஏற்கனவே இருந்ததனால்தான் அம்மா இத்தனை காலம் கழித்து கூட உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் அல்லவா? அதுபோலத்தான் இந்த தாயானவள் உன்னை காண்பதும் ஒரு காரணத்திற்காகத்தான். எதுவுமே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை. நான் உனக்கு செய்கின்ற விஷயங்கள், உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமும் தெய்வத்தினுடைய கட்டளை அல்லவா? என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். உனக்கான விஷயங்களை உனக்கு சொல்லித்தர வேண்டும். என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தர வேண்டுமோ அதையெல்லாம் கட்டாயமாக உன்னிடத்தில் தர வேண்டும் என்பது விதி அல்லவா? அந்த விதியின் பலனால் இந்த வராகி உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக இந்த வராகி எனக்கு உகந்த நாட்களான பஞ்சமி திதியில் அம்மா உன்னை தவறாமல் காண வந்து விடுவேன். இன்று வளர்பிறை பஞ்சமி நாளில் உன்னோடு பேசுவதில் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி. என் பிள்ளையோடு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். என் பிள்ளைக்கு சில விஷயங்களை புரிய வைக்க நான் முயற்சி செய்கின்றேன். என் குழந்தை, எந்தெந்த சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் என்னை விட்டு தள்ளி நின்றாயோ, கஷ்டங்கள் உனக்கு அதிகமாக வந்த பொழுதெல்லாம் என்னை விட்டு நீ எப்பொழுதெல்லாம் அம்மா எதுவும் தரவில்லை என்று கோபம் கொண்டாயோ, அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு உச்சபட்ச பலன்களை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். எதற்காகவும் இனி என் பிள்ளை கலங்க வேண்டிய சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் இல்லை. நான் உனக்கு தர நினைப்பதை சர்வ நிச்சயமாக கொடுப்பேன். உன்னை கண் கலங்க விட்டவர்களுக்கு கதி கலங்கும் நிகழ்வினை நான் நடத்துவேன். இத்தனை காலமும் இதற்காகத்தான் நாம் கஷ்டப்பட்டோம் என்று எண்ணி என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடையப் போகின்றாய். அந்த கஷ்டங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு சுகமான சுமையாகத்தான் மாறப்போகின்றது. அந்த அளவிற்கு நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் தொடர்ந்து உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்தில் எல்லாம் உனக்கு நடந்த விஷயங்களை சரிவர புரிந்து கொள்ள முடியாமல் நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்தாயோ, அந்த காலங்கள் எல்லாம் இப்பொழுது மாறிவிட்டது. உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் என் பிள்ளை கண் குளிர காணப் போகின்றாய். சுற்றி இருக்கின்றவர்களின் பார்வைகளுக்கு ஒரு நாளும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவனவன் பார்வையில் அவனுக்கு அது சரி. ஆனால் உன் பக்கம் நின்று பார்த்தால் மட்டும்தான் என்னவென்று புரியும். அதனால் என் பிள்ளை, இனிமேலும் இது போன்றவர்களினுடைய வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதனை மட்டும் கருத்தில் கொண்டு நீ வாழத் தொடங்கினால் போதும். நிச்சயமாக இனிமேல் உன்னால்
முழுமையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வராகி, இன்று உன்னிடத்தில் கேட்க வந்த பொருள் என்னவாக இருக்கும்? என் குழந்தை, பல விஷயங்களை நினைத்திருப்பாய். அம்மாவிற்குத்தான் எல்லாமே பிடிக்குமே என்று. ஒருவேளை அம்மா இன்று நம்மிடத்தில் கிழங்கு வகைகள் ஏதேனும் கேட்பாளோ என்று யோசிக்கின்றாயா? என் பிள்ளையே, அம்மா பெரிதாக எதையும் கேட்கவில்லை. எனக்கு இன்று மாதுளப்பழ சுளையில் தேன் கலந்து வைத்தால் போதும். என் குழந்தையே, ஒருவேளை அப்படி இல்லை என்றால் எனக்கு நீ வைக்க வேண்டிய ஒரு பானகம், அதனுள் நீ சிறிது ஏலக்காயையும் சுக்கு தூளையும் கலந்து சர்க்கரையை போட்டு வைத்து விட்டால் போதும். இதை கலந்து என் முன்னால் நீ வைத்து விட்டால் இந்த பானகத்தின் வாசனையில் அம்மா உன்னை தேடி ஓடோடி உன் இல்லத்திற்கு வந்து விடுவேன். என் பிள்ளையே, இதுவெல்லாம் கொடுத்தால்தான் நம் வராகி நம்மை தேடி வருவாளா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக கிடையாது. அம்மா எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னோடு தான் இருக்கின்றேன். எல்லா நேரத்திலும் உன்னோடு தான் பயணிக்கின்றேன். உனக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எது கொடுக்க வேண்டும் என்று அம்மா ஏற்கனவே கணித்து வைத்திருக்கின்றேன். இப்படி எல்லாம் கேட்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பிணைப்பு தொடர்ந்து வருவதற்காக மட்டும்தான். என் பிள்ளை, இந்த தாய்க்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பாய் அல்லவா? அம்மாவிடம் கையேந்தி நின்றால் நிச்சயமாக ஏதாவது பிரசாதத்தினை வைத்து நாம் படைக்க வேண்டும். அம்மாவிற்கு நாம் நிச்சயமாக பசி போக்க வேண்டும் என்று நீ நினைப்பாய் அல்லவா? அப்படி உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பிணைப்பு தான் இதுபோன்று நீ எனக்கு படைக்கின்ற நெய்வேத்தியங்கள். மனம் குளிர்ந்து அம்மா அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் உனக்கு சந்தோஷம். என் பிள்ளையே, நான் எப்பொழுதுமே நீ எனக்கு தருகின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதை மனநிறைவோடு பெற்றுக்கொள்கின்றேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னால் முடிந்ததை எனக்கு நீ படைத்தால் போதும். என் பிள்ளை, இந்த தாய் உன் மீது கொண்டிருக்கின்ற அக்கறை எந்த அளவிற்கு என்று உனக்கு என்றேனும் சந்தேகம் வருகிறது என்றால் சட்டென்று என் முன்னால் வந்து நின்றுவிடு. இந்த வராகியின் புகைப்படம் உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் அந்த புகைப்படத்தில் என்னுடைய கண்களை உற்று நோக்கிப்பார். அடுத்த நொடி என் கண்கள் உன்னோடு பேசும். என் கண்களிலிருந்து உனக்குள் சில உணர்வுகள் வரும். அது உனக்குள் இருக்கின்ற அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கும். நீ செய்தது சரியா தவறா என்பதனை உனக்கு உணர்த்தி காட்டும். எந்த காலத்திலும் என் பிள்ளை, தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்காமல் போகாது. அதிலும் குறிப்பாக அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களுக்கு தண்டனை என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு. அதனால் எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை பயம் கொள்ளாதே. எது வந்தாலும் நிச்சயமாக உன்னால் அதிலிருந்து வெளிவர முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டு, எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு என்பதனை நீ தெரிந்து கொண்டு வராகியின் பிள்ளையாக என்றென்றும் வளம் வந்து கொண்டு இருப்பாய். வாழ்க்கையில் அத்தனை செல்வ வளங்களையும் பெற்று நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டுவாய். எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகும். வராகியின் அன்பு உன்னை வாழ வைக்கும். என் பிள்ளையே, உன் மீது இருக்கின்ற நம்பிக்கையை மேலும் மேலும் உனக்குள் தூண்ட வைக்கும். உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கை இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன நடக்கும் என்பதனை புரிய வைக்கும். கஷ்டங்களை கடந்து வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை மறந்து சந்தோஷமாக வாழ பழகு. வராகி இருக்கின்ற தைரியத்தில் என் பிள்ளை சந்தோஷமாக இரு. எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காதபடி நான் உனக்கு காவலாக இருப்பேன். வராகியினுடைய அன்பினை பெற்றுவிட்ட உனக்கு எந்த பிரச்சனைகளும் இனி உன்னை தொடராது. எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு இன்று எனக்கு பூஜைகளை செய்து பார். நான் நிச்சயமாக உனக்கு காட்சி கொடுப்பேன். என்னுடைய காட்சியினை நீ கண்ட பிறகாவது நிச்சயமாக என்னை நீ உணர்ந்து கொள்வாய். அதன் பிறகாவது உனக்குள் தைரியம் பிறக்கிறதா என்று பார்க்கலாம். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.